ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு பிரியாணி செய்ய போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெஜ்ஜு பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ வெஜ்ஜு சாதம் செய்ய போகிறோம். வெஜ்ஜுக்கான தேவையான பொருள்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். குக்கர் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை எல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். வந்தாபத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்பயே போட்டால் கறி விடும். நல்லா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்குனால நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிட்டே இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குங்க. தக்காளி நான் எப்போதுமே அரைச்சி தான் போடுவேன். கொஞ்சம் வேலை சீக்கிரமாக ஆகிடும். அதனால் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாருங்க, வெஜ்ஜு பிரியாணிக்கு முட்டை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால 4 முட்டை வேக வச்சாச்சு. இதை அப்படியே மிளகாத்தூள் போட்டு அதை பரட்டி அதை காட்டுறேன். பாருங்க, நல்லா பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வெஜிடபிள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பாப்பா கட்டிங் தான் சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மீன் மேக்கப் போட்டுக்கலாம். நல்லா இது ஒரு கிண்டிக்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணுதான். சூப்பராக இருக்கும் வெஜ்ஜு பிரியாணி. தண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு கிண்டிக்கலாம். பாருங்க, கலர் சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் போட்டு இதோட கிண்டுனா நல்லா வாசனையாக இருக்கும். சில்லி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க. எங்கள் பசங்களாம் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கம்மியாக போட்டுக்குவோம். பாருங்க, காரத்தை குறைக்கிறதுக்கு தனியாக தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிண்டிடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இதால் நான் ஒரு சிட்டிக்கு அரிசி போட்டிருக்கேன். இதால் 2 தண்ணி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது பாஸ்மதி அரிசி கிடையாது, பை அரிசி. பாஸ்மதி அரிசினா 1க்கு 1 வச்சா போதும். பை அரிசினா 2 வைக்கணும். அப்போதான் தண்ணி கரெக்டாக இருக்கும். சாதம் உடையாமல் நல்லா வரும். பாருங்க, நாங்கள் அரிசி போட்டுடலாம். நம்ம கொதிக்க வச்சு போடணும்னு இல்லை, போட்டு தம் போட்டால் விசில் வந்துடும். நம்ம இறக்கலாம். 2 விசில் விடணும். இது அரிசி போட்டாச்சு. இப்போ ஒரு லெமன் போட்டுக்கலாம். ஒரு லெமன் ஊற்றினா போதும். சாதம் இப்போ நான் மத்தியானம் செஞ்சிட்ருக்கேன். மதியம் லஞ்சு நைட்டு வரைக்கும் இருக்கணும்னா ஒரு லெமன் ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே
புதினா போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு இறக்கிடலாம். தம் போட்டுடலாம். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்க, முட்டை சூப்பராக வெந்து அழகாக இருக்கு பாருங்க. கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போட்டால் தான் கருவாமல் இருக்கும். பாருங்கள், இல்லைன்னா கருவிடும். அது கூட உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் அப்படியே முட்டை எடுத்து போட்டுடலாம். பாருங்க, பிரிஞ்சி சாதத்துக்கு முட்டை ரெடி. பாருங்க, முட்டை மஞ்சள் கருலாம் உடையாம அப்படியே அழகாக இருக்கு பாருங்க. மேலே அப்படியே கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் மழை பாருங்க. தட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க.